Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சுரைக்காவை தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். சுரைக்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுரைக்காய் சீக்கிரமாகவே குக்காகி வரும். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். அதிகமாக தண்ணி சேர்த்து வேக விட்டோம் அப்படின்னா இந்த சுரைக்காய் குழஞ்சு போயிடும். அப்புறம் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், சுரைக்காய் நல்லாவே குக்காய் வந்தாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ரொம்பவே ஆரோக்கியமான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.